தாய் வீடு ஜனவரி மாத இதழ் 2023. இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம். எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங். குரல் வடிவம் கு. பிரபு. வேலையில்லா நிலைமை என்பது பெரும்பாலான உலக நாடுகளில் காணப்படுகின்ற பொதுவான அம்சமாகும். இந்திய தேசமும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்தியாவிலும் வேலையில்லா திண்டாட்டம் அண்மை காலங்களில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களான போதும் இன்று வரை தீர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகின்றது. தனியொரு மனிதரோ குடும்பமோ சமூகமோ இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வாழ்வதற்கான வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அவர்களுக்கான வருமானத்தை சுயதொழில் மூலமோ அல்லது உழைப்பை விற்பதன் மூலமோ பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வேலையின் வாயிலாக பெறப்படும் வருமானம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி வறுமையை குறைத்து சமூக அபிவிருத்திக்கான நிலையை உருவாக்கும். இந்நிலையில் நாட்டு மக்களின் வருமானத்திற்கான வழிமுறைகளை, அதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அரசுக்கும் உண்டு. ஆனால் அதனை முழுமையாக நிறைவேற்றுவதில் இந்தியாவின் எந்த ஓர் அரசும் வெற்றி கண்டதாக தெரியவில்லை. சுதந்திரம் பெற்ற பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து கட்சிகளும் திட்டமிடலை மேற்கொள்ளாமையினால் இந்தியாவில் உழைப்பாளர்கள் வர்க்கத்தின் பெரும் பகுதியினர் வேலைவாய்ப்பு இன்றி பெரும் துயரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய மக்கள் தொகையில் உழைக்கும் மக்கள் தொகை 59% விட அதிகமாகும். இவர்களில் மிக முக்கியமான தொழில்களை புரிபவர்களாக 31% இருக்கின்றனர். உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா இயற்கை வளங்கள் மட்டுமல்லாமல் மனித வளமும் நிறைந்த தேசமாகும். உழைக்க தகுதியான 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் மக்கள் தொகையில் 65%. எனினும் இளைஞர்களின் ஆற்றலை நாடு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய பொருளாதாரத்தை கணிக்கும் சித்தரை குழுவின் ஆய்வின் தகவலின்படி கடந்த நவம்பர் மாதம் இந்தியாவில் வேலையின்மை 8% அதிகரித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதுவும் படித்த இளைஞர்கள் அதிகமுள்ள நகர்ப்புறங்களிலே இது 8.96% அதிகரித்துள்ளது. 1% வேலையின்மை அதிகரிக்கும் போது நாட்டின் தேசிய வருமானத்தில் 2% குறைவடையும் என்பதால் வேலையின்மை அதிகரிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும். வேலையின்மை மனித வளத்தை வீணாக்கிவிடும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. உலகில் மிக பெரும் மனித வளத்தை உடைய நாடு இந்தியா. 95 கோடி பேர் இங்கே உழைக்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதலை, வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்க வேண்டும். வேலையின்மையால் குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்படுவது மட்டுமல்லாமல் அதனால் மனித நலனும் குறைவடைந்துவிடும். வேலை இல்லாதவர்கள் சமூகத்தின்பால் அக்கறை இல்லாதவர்களாகிவிடுவர். இதனாலே இளையோரிடையே விரக்தி மற்றும் நம்பிக்கையின்மை ஏற்பட்டுவிடும். குடும்ப பராமரிப்புக்கு வருமானம் இல்லாத நிலையிலே உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படும். கொலை கொள்ளை அதிகரித்து சமூக அமைதி பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகும். வேலையில்லா விரக்தியிலே தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் அண்மை காலங்களில் அதிகரித்து வருகின்றது. வேலையின்மையால் அரசின் வருமானமும் குறைந்து நலத்திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்வதிலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுவிடும். முடிவிலே நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும். அனைத்து நாடுகளும் உடனடியாக கவனிக்க வேண்டிய பிரச்சனையாக வேலையின்மை உருவெடுத்து வருகின்றது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கல்வி அறிவு குறையாக உள்ள வட மாநிலங்களில் வேலையில்லா நிலைமை தென் மாநிலங்களை விட அதிகமாகும். தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வேலையின்மை 7%க்கும் குறைவாக இருக்க, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், திரிபுரா உள்ளடங்கிய வட மாநிலங்களில் 16 முதல் 37% காணப்படுகின்றது. இதனால் லட்சக்கணக்கான வட மாநில இளைஞர்கள் வேலை தேடி தென் மாநிலங்களை நோக்கி நாள்தோறும் வருவதை காணலாம். வேலையில்லா பட்டதாரிகள். இந்தியாவில் அண்மை காலங்களில் படித்தோரிடையே வேலையின்மை அதிகரித்து வருவதை காணலாம். கடந்த வருடம் இவர்களின் எண்ணிக்கை 16.87% என கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு இந்திய கல்வி முறையிலே உள்ள குறைபாடும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது. நிர்வாகம் புரிவதற்கான கல்வி முறையாகவும் ஏட்டுக்கல்வியாகவும் இந்திய கல்வி முறை அமைந்துள்ளதுடன் வாழ்வியல் தொடர்பானதாக இல்லை. இதனால் வேலை தேடுவோர் சுய தொழிலை விடுத்து அரசையே அதிகம் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வருகின்றது.
இந்தியா எங்கும் ஆயிரக்கணக்கான பொறியியல் கல்லூரிகளும் கலை அறிவியல் கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. இவற்றிலிருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வருடந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டில் 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளிலே இருந்து வருடந்தோறும் 1,00,000க்கு மேற்பட்ட பொறியியல் பட்டதாரிகள் வெளியேறுகின்றார்கள். இந்த அளவிலே இவர்களின் எண்ணிக்கை பல லட்சமாகும். 15 லட்சம் பொறியியல் பட்டதாரிகள் உட்பட 75 லட்சம் பட்டதாரிகள் இந்தியாவில் வருடந்தோறும் வெளிவருகின்றார்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் சில ஆயிரம் பேர் மட்டும் உரிய வேலைகளை பெறக்கூடியதாக இருக்கின்றனர். அதாவது 14% பேர் மட்டுமே தாங்கள் கற்ற கல்வியை சார்ந்த வேலைகளை பெறுபவர்களாக இருக்கின்றனர். பலர் தினக்கூலிகளாகவும் கடை சிப்பந்திகளாகவும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற அவல நிலையை காணலாம். பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, கலாநிதி பட்டம் என பெயருக்கு பின்னால் ஏராளமான பட்டங்கள் இருந்தபோதும் வேலை கிடைக்காமல் அலையும் அவல நிலையே நம் நாட்டில் அதிகமாக காணப்படுகின்றது. வருடம் 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் என்ற வெற்று வாக்குறுதிகள் இந்திய அரசியலில் காணப்படுகின்றது. மறுபுறம் இந்திய அரசு துறைகளில் காணப்படும் 30 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப இன்றைய அரசு தயாராக இல்லை என்பது வருத்தமளிக்கும் விடயமாகும். வேலை தேடும் பட்டதாரிகளைப் போன்று கல்வி கற்பதை இடையிலே கைவிட்டவர்களும் கூட குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை தேடும் நிலை அண்மை காலங்களில் அதிகரித்து வருகின்றது. இவ்வாறு இடைநிலை கல்வியை இடைநிற்றல் 14 தொடக்கம் 6% இருப்பதால் வேலை தேடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் குழந்தை தொழிலாளர் தொகையும் கூடுவதை காண முடிகின்றது. உலக அளவில் தென்னாப்பிரிக்க நாடுகளில் வேலையின்மை 30% தாண்டி காணப்பட்ட போதும் சீனா போன்ற நாடுகளில் வேலையின்மை வீதம் குறைவாக காணப்படுகின்றது. சீனா தனிமனித வளத்தை பயன்படுத்தி உலகின் உற்பத்தி கேந்திரமாக உருவெடுத்து அதில் தொடர்ந்தும் நீடித்து வருவதால் அந்நாட்டின் வேலையின்மை 4.2% இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஒப்பந்த தொழிலாளர்கள் மிக பெரிய வேலைவாய்ப்பை இதுவரை வழங்கி வந்த அரசு துறைகளிலும் வேலைவாய்ப்பு குறைந்து வருகின்றது. அத்துடன் தாராளமய பொருளாதார கொள்கைகள் நடைமுறைக்கு வந்த பின்னர் நிரந்தர வேலைவாய்ப்பு என்பது ஒழிக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை நியமிக்கும் நடைமுறை அமுலுக்கு வரலாயிற்று. அண்மை காலங்களில் இந்தியாவில் லட்சக்கணக்கானவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே பணியாற்றி வருவதை காணலாம். தங்களின் வேலைக்கு உத்தரவாதமற்ற நிலையிலே ஒப்பந்த பணியாளர்கள் உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகும் நிலை இந்தியாவில் காணப்படுகின்றது. நிரந்தர பணிகளுக்கான ஊதியம் இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்தும் அவுட்சோர்சிங் எனப்படும் ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்க மாநில அரசுகள் அண்மை காலங்களில் முனைப்பு காட்டி வருகின்றன. தமிழக அரசும் 110வது விதியின் கீழ் தற்காலிக ஊழியர்களை தேர்ந்தெடுக்க இருப்பதாகவும் அறியப்படுகின்றது. குறைந்த ஊதியத்திலே குறைவான பணியாளர்களை நியமிக்கும் போது வேலைக்காக காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 75 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் அவல நிலையை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம். இந்தியாவில் அடித்தட்டு மக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகும். குறிப்பாக பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தவர்கள் பல கோடி பேர் வாழ்ந்து வரும் நாடு இந்தியா. இங்கே இவர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதே பெரும் சவாலாக இருக்கின்றது. மற்றைய சமூக அமைப்பினர்களை விட இவர்கள் வேலையின்மை பிரச்சனை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. வேலை நியமனங்களில் இடஒதுக்கீடுகள் இருந்தபோதும் அவை சரிவர பின்பற்றப்படாமையால் விளிம்பு நிலையிலே வாழ்வோரிடையே வேலையின்மை ஏனைய சமூகங்களை விட அதிகமாகவே காணப்படுகின்றது. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் 7 கோடிக்கு மேல் இருப்பதாக கூறப்படுகின்றது. உலகத்திலேயே மாற்றுத்திறனாளிகள் அதிகமுள்ள நாடு இந்தியாவாகும். இவர்களில் 45% பேர் கல்வி அறிவு பெறாதவர்கள். பெரும்பாலும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் இவர்களின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்படும் தொகை குறைந்து வருகின்றது. வேலை வாய்ப்புகளில் இவர்களுக்கு 4% இடஒதுக்கீடு இருந்த போதும் மிகவும் குறைவானவர்களே உரிய வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர். இதனாலே வேலையின்மை அவர்களிடையே மிக அதிக அளவில் காணப்படுகின்றது.
இதனால் வருமானத்திற்கு வழியற்ற அவர்களின் வாழ்க்கை மிகவும் கவலைக்குரியதாக காணப்படுகின்றது. இந்திய அரசுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டு மிக பெரும் சவாலாக இருக்கின்றது. இதுபோன்று இந்தியாவில் வாழும் பழங்குடியினரின் வேலை வாய்ப்பும் வாழ்க்கை வசதிகளும் மிகவும் கவலைக்குரியதாகவே காணப்படுகின்றது. இந்திய மக்கள் தொகையில் 12 கோடிக்கு மேல் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இந்திய மக்கள் தொகையில் 9.4% இருக்கும் இவர்களில் 8 கோடிக்கு மேல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றனர். போதிய கல்வி வாய்ப்பும் விழிப்புணர்வும் இல்லாமையால் இவர்களிடையே வேலையின்மை அதிகரித்து காணப்படுகின்றது. இவர்களுக்கென பலவிதமான ஒதுக்கீடுகள் இருந்தபோதும் நடைமுறையில் அவை அவர்களை சென்றடைவதில்லை. போதிய முதலீட்டு வசதியும் அவர்களிடம் இல்லமையால் சுய தொழில்துறையிலே அவர்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை. இதனால் வாழ்க்கை தரத்தில் இவர்கள் இந்தியாவில் கடைநிலையில் இருக்கின்றனர். உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் மிக மோசமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. விவசாய துறையில் வேலையின்மை. இந்தியாவில் மிக பெரும் வேலைத்துறையாக இருப்பது விவசாயமாகும். 15 கோடிக்கு மேல் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கும் விவசாய தொழில் பெருமளவில் நட்டத்திலே இயங்கி வருவதாக கூறப்படுகின்றது. விவசாய உற்பத்திக்கு உரிய விலை கிடைக்காமை, விவசாயத்தினை மூலப்பொருட்களின் விலை ஏற்றம், போதிய அளவு முதலீடின்மை, விவசாயம் சார்ந்த தொழில் வளர்ச்சி போதாமை போன்ற பல்வேறு காரணிகளால் விவசாய தொழில்கள் நலிவடைந்து வருகின்றது. இதனால் லட்சக்கணக்கானவர்கள் விவசாய தொழிலை துறந்து வேறு தொழில்களை தேடி நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். மறுபுறம் நகரங்களில் வேலையில்லாதோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தவிர்க்க முடியாதாகிவிடுகின்றது. கிராமப்புறங்களில் வாழும் ஆண்களும் பெண்களும் கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்திலே இணைந்து ஓரளவு வருமானம் பெற்று வரும் சிறப்பு திட்டமானது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டுவரப்பட்டு இன்றும் நடைமுறையில் இருந்து வருகின்றது. இந்தியா முழுவதும் 100 நாள் வேலை திட்டம் 2005 முதல் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்திய கிராமப்புறங்களில் வாழும் கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு பெரும் நிவாரணமாக இருந்து வரும் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை படிப்படியாக ஒழிக்கும் பணியில் இன்றைய ஒன்றிய அரசு முயல்வதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஆண்களுக்கு வேலை வழங்குவதில் பாராபட்சம் காட்டப்படுவதாக கூறப்படுகின்றது. இது கிராமப்புற மக்களிடையே வேலையின்மையை மேன்மேலும் அதிகரித்து வறுமை நிலையை நோக்கி அவர்களை நகர்த்திவிடும் என்பதால் ஒன்றிய அரசு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை மேம்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். சிறு குறு நடுத்தர தொழில்துறை. இந்தியாவில் 12 கோடி சிறு குறு நிறுவனங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டது. கடந்த கால பணமதிப்பு இழப்பும் பின்னரான பெருந்தொற்று காரணமாக 50% மேலான சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன. இதன் பாதிப்பு காரணமாக லட்சக்கணக்கானோர் வேலை இழந்தனர். கோவிட்-19 தொற்று காரணமாக அக்காலத்தில் 38% பேர் வேலை இழந்த இந்நிலையில் இன்று வரை முழுமையாக மீண்டதாக தெரியவில்லை. இவ்வாறு பேரிடர் காலங்களில் திடீரென வேலை இழக்கும் போது சமூக நல திட்டங்கள் குறைந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் திடீரென வறுமைக்கு தள்ளப்படும் நிலை ஏற்படுகின்றது. உற்பத்தி துறைகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகும். கடந்த 6 வருடங்களாக சிறு குறு நடுத்தர தொழில் நலிவடைந்து வருவதால் நாட்டின் வளர்ச்சி குறைந்து லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்த நிலை நீடிக்கின்றது. மேக் இன் இந்தியா என்ற ஒன்றிய அரசின் திட்டமும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. உக்ரைன் போர், பணவீக்கம், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் பெறுமதி குறைந்து வருவது, அதிகரித்து வரும் சேவை வரி என பல்வேறு காரணங்களால் இந்திய தொழில்துறை குறிப்பாக சிறு குறுந்தொழில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. தொழில் முனைவோர் மட்டுமல்லாமல் அதனை நம்பி வாழும் தொழிலாளர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தொழிலின்மையின் விகிதமும் அதிகரித்து வருகின்றது. அக்னிபாத். அக்னிபாத் என்பது இந்திய தேசத்தின் பாதுகாப்பு துறை சார்ந்த முப்படைகளிலும் 4 ஆண்டுகளுக்கு மட்டும் குறுகிய கால அடிப்படையில் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் வேலைக்கு சேர்க்கும் பாஜக அரசின் புதிய வேலைவாய்ப்பு திட்டமாகும். கடந்த ஜூன் 14 ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட இவ்வேலைவாய்ப்பில் 17.5 வயது முதல் 21 வயதுக்கு உட்பட்ட இளையோர் கலந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஒப்பந்த தொழிலாளர்கள் முறைமைகளை நாடெங்கும் மக்கள் எதிர்த்து வரும் நிலையில் பாதுகாப்பு துறையில் குறுகிய கால ஒப்பந்த பணி நியமன முறைக்கு நாடெங்கும் இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜக அரசு அதனை இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு திட்டம் என அறிவித்துள்ளது. நீண்ட காலம் பாதுகாப்பு துறையிலே பணிபுரிவோருக்கு வழங்கப்படும் பணி ஓய்வூதியம், வேறு பல சலுகைகள், நலத்திட்டங்கள் போன்றவை 4 வருடங்கள் மட்டுமே இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு கிடையாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. 4 வருடங்கள் பணியாற்றிய பின்னர் தங்களின் எதிர்காலம் பாதுகாப்பாக இராது என்பதால் இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்த இளைஞர்கள் தொடர் வண்டிகளுக்கு தீ வைத்து தங்களின் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். எனினும் பாஜக அரசாங்கம் இத்திட்டத்தை கைவிட தயாராக இல்லை. கொரோனா தொற்று காலம் முதல் இதுவரை இராணுவத்திற்கு புதிய நியமனங்கள் இடம்பெறவில்லை. வருடந்தோறும் 50,000 முதல் 60,000 இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நிரந்தர நியமனத்தை மறுத்து தற்போது தற்காலிகமாக இளைஞர்களை 21 வயதிலே நியமிக்க அரசு முன்வந்துள்ளது. 4 வருடங்கள் கழித்து இவ்விளைஞர்கள் 25வது வயதில் வேலை தேடும் படலத்திலே இணைந்து கொள்வதும் தவிர்க்க முடியாதாகிவிடும். எனவே வேலையின்மை எனும் பிரச்சினை எதிர்காலத்தில் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதை அரசு உணர வேண்டும். தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் போன்ற பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு வந்த பின்னர் தனியார் துறை சார்ந்த பெரு நிறுவனங்கள் நிரந்தர வேலைவாய்ப்பு முறைகளை ஒழித்து கட்டிவிட்டன. அனைத்தும் ஒப்பந்த அடிப்படையிலான நியமன முறை என்பது நடைமுறைக்கு வரலாயிற்று. இதனால் இந்தியாவில் எவரும் நிலையான நிம்மதியான வேலைவாய்ப்பை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை இப்போது ஒன்றிய அரசு உட்பட மாநில அரசுகளும் கையில் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவில் விவசாயிகளை விட வேலையில்லாதவர்களின் தற்கொலை விகிதம் அதிகரித்திருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. விவசாயம் சார்ந்தவர்களில் 10,349 பேர் தற்கொலை செய்துள்ள நிலையில் வேலையில்லாதவர்கள் 12,936 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் கூறுகின்றது. இதேபோன்று சுயதொழில் செய்பவர்கள் தொழிலை தொடர முடியாமல் 13,149 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அறியப்படுகின்றது. மிகவும் கடினமான போட்டி உலகில் வேலைவாய்ப்பு பெறுவது என்பதும் அதனை தக்கவைத்துக் கொள்வது என்பதும் மிகவும் கடினமான ஒன்றாக மாறி வருகின்றது. பலருக்கு வேலைவாய்ப்பு என்பது எட்டாக்கனியாக இருக்கின்றது. புதிய வேலைவாய்ப்புகளும் நிரந்தர வேலைவாய்ப்புகளும் உருவாகாத போது நாட்டிலே வேலையின்மையும் வறுமையும் அமைதியின்மையும் அதிகரிக்க இடமுண்டு. அதன் விளைவாக நாட்டில் கொலை, கொள்ளை, வன்கொடுமை, கலவரம் ஏற்படலாம். எனவே இந்திய அரசு இந்திய மக்களிடம் அதிகரித்து வரும் வேலையில்லா பிரச்சினையை அதிக அக்கறையுடன் கவனித்து தீர்வு காண முன்வர வேண்டும். நன்றி.